எதுலலாம் நம்மளுக்கு ப்ராசஸ் சுகர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி சாப்பிடுற இந்த சிப்ஸா இருக்கட்டும், சாக்லேட்ஸா பேக்கரி. இருக்கட்டும். ஆமா. ரெடி டூ ஈட் இருக்கு இல்லையா? ஆமா. அதாவது எந்த ஒரு விஷயத்த நம்ம கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோமோ, அதுல கண்டிப்பா ப்ராசஸ் சுகர் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில வந்து நம்மளுடைய மெட்டபாலிசத்த வந்து அஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். செல் இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். 2வதா எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இன்னொரு முக்கியமான தப்பு நம்ம எல்லாருமே பண்றது என்னன்னா, சுகர் இருக்கா? குட்டி, குட்டி மீல்ஸா சாப்பிடுங்க. ஒரே ம். நேரம் நெறைய சாப்பிடாதீங்க. அது வந்து உங்களோட சுகர ஜாஸ்தி பண்ணிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நீங்க ஒரே நேரத்தில சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு ஏறாது. பட் நீங்க குட்டி, குட்டியா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, நீங்க இன்னும், இன்னும் அந்த காச வந்து இன்கிரீஸ் பண்றீங்க. ஓகே, ஓகே. பாடியில அ அ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் அப்படின்றது வந்து ஒரு வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நம்மளுக்கு கையிலயோ, கால்லயோ அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க. அடிபட்ட இடத்த சுத்தி நம்மளுக்கு ஒரு வீக்கம் ஃபார்ம் ஆகும். ம், இல்லையா? ம். ஒரு ஒரு சிகப்பா இருக்கும், வீக்கமா இருக்கும், வலி இருக்கும். இதுதான் வந்து நம்ம செல் உள்ள நடக்கும். நான் சொன்ன இந்த 4 ஃபேக்டர்ஸ ஃபாலோ பண்ணலன்னா. அப்போ அந்த செல் வீக்கம் வந்து ஜாஸ்தி ஆக, ஆக என்ன ஆகும்னா, ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். அதாவது ஒரு பை ப்ராடக்ட்ன்னு சொல்லலாம். ம், ஒரு ம். மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்னா, அ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம விறகடுப்பு யூஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த விறகடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஒரு சாம்பல் இருக்கும். சாம்பல். ஸோ அந்த சாம்பல் மாதிரி நம்ம பாடியில வந்து ஒரு பை ப்ராடக்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே தங்கம். இருக்கும். ஆ. அப்படி அக்யூமுலேட் ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு கழிவு தானே! ஆமா. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, தேவையில்லாத ரியாக்ஷன்ஸ வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஓ! பண்ணிட்டே ஓ! இருக்கும். ஓகே. ஸோ இதோட ஒரு ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்.